எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உங்கள் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உங்கள் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இந்த ஆராதனையிலே இடைப்பட்டபடியினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதோ நம்மளுக்கு பலவீன நேரத்திலும் சரி, சூழ்நிலைகள் எதிர்பார்க்கிற நேரத்திலும் சரி, அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை புகழுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. 1000 10,000 பேர்களில் சிறந்தவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1000 10,000 பேர்களில் சிறந்தவரே. அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே. அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வேத வசனங்களை கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் எதையெல்லாம் பார்க்கிறது என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அந்த இதில் 3 டாபிக் பார்த்தோம். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் கருவாவதற்கு முன்பாக நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார், மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் பார்க்க இருக்கிற அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவரை கர்த்தாவே, ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறவர்களையும் ஜெபத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அதே போல் நமது வேலையை பார்க்கிறார். அல்லேலூயா. அதே போல் இருதயத்தின் மறைந்திருக்கிறவர்களை பார்க்கிறார் என்று சொல்லி இந்த 3 டாபிக்ல ஆண்டவரை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இதையெல்லாம் ஸ்தோத்திரமாக மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, இதையெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களாக மாறட்டும், ஸ்தோத்திரங்களாக மாறட்டும். துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய வேதத்தை ஆராய்க்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களோடு கூட இடைப்படும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய கண்கள் எதையெல்லாம் பார்க்கிறது என்பதை சொல்லி பார்த்து இந்த தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இந்த 3 தலைப்புகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு சென்று ஜெபிப்பவர்கள் ஜெபத்தை பார்க்கிறார். முதலாவது ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை பார்க்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இங்க பாருங்க, உமது அடியேன், இந்த 1 ராஜாக்கள் 8:29.
உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஸ்தலத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. பாருங்க, சாலமோன் ஜெபிக்கிற ஜெபம். ஆலயத்திலே சென்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கு விண்ணப்பத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார். இந்த நாளிலும் ஆலயத்திற்கு எதற்காக செல்லுகிறோம்? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆலயத்திற்கு நாம் சென்று ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்திலே வல்லமையினாலே இறங்குகிறார், சக்கீனா மகிமையினாலே இறங்குகிறார். அங்கே ஆராதனை நடைபெறும் பொழுதும், அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் தேவன் அங்கு இறங்குகிறார். ஆகையினாலே ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க வேண்டியது நிச்சயமாகவே ஒரு நல்ல பழக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2-3 கூடியிருக்கிறார்களோ அவருக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கும் பொழுதும் தேவன் அங்கு கிரியை செய்கிறார். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கூடி அவர்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் பலமாய் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறவர்களும் தேவன் பார்க்கிறார். அதாவது ஆலயத்திற்கே செல்லக்கூடாது என்பதற்காக அல்ல, முடியாதவர்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாது. ஆனாலும் முடிந்தவர்கள் ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிப்பதை நிச்சயம் தேவன் விரும்புகிறார், அதை பார்க்கிறார். அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, ஆலயத்தில், அதாவது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகையினால் இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி பார்க்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சொல்லி சொல்றார் பாருங்க. நாம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சொல்லி சாலமோன் ஜெபிக்கிறார். ஆகையினாலே இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஆகையினால்தான் இந்த ஆலயத்திற்கு தெரிந்தும் சிலர் வருவார்கள், தெரியாமலும் சிலர் வருவார்கள். ஆனால் அந்த ஆலயத்திலே தேவன் இருக்கிறபடினாலே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தெரிந்து ஜபிக்கிறார்களோ தெரியாமல் ஜபிக்கிறார்களோ தேவன் அதை பார்க்கிறார். அவர் கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆலயத்திலே சென்று ஜபிக்கிற ஜபத்தையும் தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையினால்தான் இந்த நாளிலும் நாம் ஜபிக்கிற இந்த ஜபம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறபடினாலே ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிற ஜெபத்தையும் தேவன் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:52. அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் தேவரீர் அவளுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சாலமோன் கட்டின ஆலயம் மாதிரி போல இன்னைக்கு அநேக மதங்களிலே கட்டப்பட்ட வைத்திருக்கிறார்கள். அதுபோல் ஆலயங்கள் பிரகாரம் இப்படியெல்லாம் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி அந்த சிஸ்டமேட்டிக்கில் சிலர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு கட்டின அந்த ஆலயத்திலே தேவன் எழுந்தருள வேண்டும், இந்த ஆலயத்திலே வந்து ஜபிக்கிறவர்களுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஜபிக்கிறார். அதுபோலதான் அந்த நாட்களிலே அந்த ஜபத்தை வந்து ஆலயத்தில் செய்யும். அதனால தான் இன்னைக்கு யூதர்கள் அந்த ஆலயத்திலே சென்று ஜெபிப்பதை மிக பிரதானமாக கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் எங்கெல்லாம் சென்று ஜெபிக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். சகோதரர்களாக கூடி ஜெபிக்கிறோம், ஆலயத்திலே ஜெபிக்கிறோம், எங்கெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை இந்த இடத்துல விசேஷமாக ஆலயத்திலே சென்று ஜெபிப்பதை குறித்து தேவன் இதை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கள் பார்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 9:23. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன்,
நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். அப்போ அந்த ஆலயத்துல அவருடைய கண்கள் இருக்குமா, அவருடைய இருதயம் இருக்குமா, ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆலயத்துக்குன்னு ஒரு ஆண்டவர் விசேஷமான ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆலயத்தில் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த கடைசி காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சபையை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த சபை எந்த சபைன்னு நமக்கு இன்னைக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அது எந்த சபை என்று சொல்லி. சிலர் சொல்லுகிறத பார்த்தீங்கன்னு சொன்னா அது அமெரிக்கால ஒரு சபையில் இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கிற சபையில் இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், இல்லை அநேகராக இருக்கலாம். எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றாரு, அவர் எல்லாவற்றையும் கட்டி கொண்டு வருகிறார், எல்லாவற்றையும் சேர்த்து கட்டி கொண்டு வருகிறார். அந்த சபை தேவனால் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகையினால் சபை மிக முக்கியமான காரியமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆலயம் என்பது நிச்சயமாகவே அது ஒரு விசேஷமானது. ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் நிச்சயமாக செல்லுங்கள். ஆலயத்திலே சென்று ஆராதனை செய்யுங்கள். ஆலயம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்கும். ஏதோ ஏனோதானோ என்று சொல்லி ஆலயத்திற்கு செல்வது அல்ல. ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் ஆராதிக்கும் போது தேவன் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த ஆலயத்தை குறித்து இந்த இடத்துல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், அந்த ஆலயத்திலே ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 19:16. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்தியாதபடிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். பாருங்க, இந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்ட இந்த காரியத்துக்காக விண்ணப்பம் செய்கிறார்கள். தேவன் அந்த கண்கள் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறபடினாலே நம்முடைய விண்ணப்பங்களை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவருடைய இருதயம் ஆலயத்திலே இருக்கிறது. அவருடைய கண்கள் ஆலயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் அதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்கு ஆலயத்திற்கு செல்லுகிறோம்? ஆலயத்திலே சென்று அங்கே ஜெபிக்கிற ஜெபத்தையும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். தனிமையிலே அறை வீட்டுக்குள்ளே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆலயத்திலையும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார் என்ற டாபிக்ல நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த தேவன் நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. நாம் சென்று ஜெபிப்பது வீணல்ல. ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்பது வீணல்ல. இங்க வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வார்த்தை அதை கவனிக்கிறதா இருக்கிறதா, அது செவிகள் கேட்கிறதா இருக்குது. ஆண்டவருடைய செவியும் அவருடைய கண்களும் பார்க்கிறவர்களாகியும் கேட்கிறவர்களாகியும் இருக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த ஆலயத்தை குறித்து தேவன் எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இந்த முதல் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்பது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா வேலையை பார்க்கிறது. என்ன வேலை செய்கிறாங்கன்றதை குறித்து அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் போகிறோம், எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் அந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். 2வது டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது வேலைகளை பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இந்த செய்தி தரியுவனிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு, பாருங்க, யூதருடைய வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்னது கலகம் ஏற்படுத்தி அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி செய்கிற அந்த கூட்டத்திற்கு மத்தியில ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க, தேவனாகிய கர்த்தர் என்ன பாருங்க, தமது இந்த செய்தி தரியு ராஜாவுக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். இவர்கள் கலகம் பண்ணி அந்த தரியு ராஜாவுக்கு இடத்துல என்ன பண்றாங்க, விண்ணப்பம் செய்வதற்கு கடிதத்தை அனுப்புவதற்கு முன்பாகவே இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வேலையை தடுக்காதபடிக்கு பாதுகாக்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த வேலையை தடுப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்களே என்று சொல்லி அந்த வேலையை தடுப்பதற்கு இவர்கள் எடுக்கும் முயற்சியை தேவன் பார்த்து என்ன செய்கிறார், அவர்களை அந்த தடை செய்யாதபடிக்கு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனுக்கு பிரியமான வேலையை செய்யும் பொழுது நிறைய தடைகள் வரும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சென்று சேரக்கூடாது என்பதற்காக நிறைய தடைகள் வரும். அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு போகக்கூடாது. இப்போ சாதாரணமாக இப்போ நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டு காரியங்கள், மற்ற மோசமான காரியங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு தடை கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் மற்றவர்கள் போய் உள்ளத்தில் சேர்ந்து விடக்கூடாது என்பது பிசாசனுடைய அவனுடைய அது ஒரு தந்திரமாக வைத்துக்கொண்டு அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நாளிலும் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை தடைகள் கொண்டு வருகிறார்களோ அத்தனை தடைகளும் கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் எந்த தடைகள் வந்தாலும் தேவனை பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு தேவன் பக்கபலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, இடிந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கும் போது எத்தனை தடைகள் வருகிறது. அந்த தடைகள் எல்லாம் தேவன் மாற்றுகிறார். ஒரு புற ஜாதியினுடைய ராஜா மூலியமாக அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியதுங்க. ஆனால்தான் தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அவர் என்ன நினைக்கிறார் அது நடக்கும். ஆகையினாலே இந்த நாளிலே சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் செய்கிற வேலை, என்ன வேலை செய்கிறோம், நல்லதை செய்யும் பொழுது நிறைய தடைகள் வரும். ஆனால் தீமையானதை செய்யும் பொழுது ஒரு தடையும் வராது. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் பல இடங்களை சுற்றும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்னும் பொழுது அநேக தடைகள் வரும். ஆனால் அதே பிள்ளைகள் மற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஒரு தடையும் வராது. அவங்க ஜாலியாக போயிட்டு தவறான காரியங்களை செய்வதற்கு எந்த தடையும் வராது. ஆகையினால்தான் இந்த நாளிலே தேவனுடைய காரியங்களில் ஈடுபடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தடைகளை பிசாசானவன் கொண்டு வருகிறான். தேவனுக்காக ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்யணும்னு நினைச்சா கூட பிசாசானவன் அதற்கு பல தடைகளை கொண்டு வருவான். ஆனாலும் தேவன் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் கிருபையினாலே நிரப்புவார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை பார்ப்போம்.
எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்க, இந்த நேரத்தில் நீண்ட ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கிறது, குட்டி ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கிறது. இந்த எஸ்ரா மனதுக்குள்ளே நினைத்த ஒரு ஜெபத்தை கேட்டு ராஜாவின் இடத்தில் கேட்கிற பல காரியங்களை அந்த ராஜா செய்கிறார். அந்த ஆலயத்தை கட்டுவதற்குரிய எல்லா காரியத்திற்கும் அந்த ராஜா என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் தாராளமாக கொடுக்கிறார். இதற்கு காரணம் என்ன? அந்த எஸ்ராவுடைய ஜெபம். நேரம் கிடைக்கும்போது அதிக ஜெபங்களை ஜெபிக்கிறோம். நேரம் சூழ்நிலைகள் இல்லாத போது ஒரு சிறிய ஜெபத்தையும் தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த வேலைக்காக, எதற்காக? இன்றைக்கும் அநேகர் நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கிறது? சுயநலத்திற்காக ஜெபிக்கிறோமா அல்லது பிறருடைய நலனுக்காக ஜெபிக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாய் இருக்கிறது. அநேகருடைய சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர்கள் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வேதனைகளை பார்த்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் கொடுக்கிறவராக இருக்கிறோமா? மற்றவர்கள் நலனை முதலாவது முக்கியமாக நாம் கருதுகிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வேலைக்காக இந்த எஸ்ரா கேட்கிற விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிக்கும்படி அந்த ராஜாவை கட்டளையிடுகிறார். இவர் கேட்டதை எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், கருவிலே இருக்கும் போதே பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறதையும் பார்க்கிறார், நாம் செய்கிற வேலையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ரா 7:21 பாருங்க. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசாஸ்ட்ரா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளியும் 100 கல கோதுமை 100 கல திராட்சை ரசம் 100 கல எண்ணெயும் மட்டும் உங்களை கேட்டவைகளை எல்லாவற்றையும் கொடுக்க சொல்றார். அந்த ராஜா கட்டளையிடுறார் பாருங்க. இந்த நாளிலும் நான் சொல்வது என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, நான் என்று சொல்லும் பொழுது நான் அல்ல, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இதை உங்களுக்கு சொல்லுகிறது. என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை கொண்டு செய்கிறார் பாருங்க. அவர் யாரையும் பயன்படுத்த முடியும். இந்த நாளில் அதற்காகத்தான் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த தலைவர் வர வேண்டும், அந்த தலைவர் வர வேண்டும் என்று சொல்லி நாம் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் அவருடைய காரியத்தை செய்வார். அதை முதலாவது அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்றோம், நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் நம்மளுடைய மன விருப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தராலே கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அது சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அதை மாற்றக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப வெறியாக இருப்பேன். அப்போது அந்த நாளில் கிரிக்கெட்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரிக்கெட் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்ததுனாலே இந்த கிரிக்கெட்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ஜெயித்தாகணும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளே என்ன நினைப்பேன், எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு வெறியோடு பார்ப்பேன். அதனால் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெயிச்சுட்டா ஒருவேளை சந்தோஷம் வரும், தோர்த்து விட்டால் எப்படி இருக்கும், நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். எதற்காக நாம் அந்த கிரிக்கெட்டின் மேலே நம்மளுடைய கவனத்தை வைத்து விட்டு நம்மளுடைய மைண்டை அதை ஃபுல்லாக செலுத்தி விட்டு அதில் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அதை குறித்து நம்மளுடைய மனசு ஏன் பாதிக்கப்படணும்? சற்று சிந்தித்து பாருங்கள்.
தேவையில்லாத ஒன்றுக்காக நம்மளுடைய இருதயம் எதற்கு கலங்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து டாக்டரை போய் சந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறார் டாக்டர்? அவங்களுக்கு நல்ல மாத்திரை கொடுத்து தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறார். ஏன்னா அவங்க மைண்ட் ரெஸ்ட்டாக இருக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த மனதிற்குள்ளே இந்த கலக்கங்கள் இந்த காலத்தில் மனிதருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எப்படியா இருந்தாலும் அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறாராக இருக்கிறார். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவரும் அவர்தான், பார்வோனுடைய இருதயத்தை லகுப்படுத்தினவரும் அவர்தான். ஆகையினாலே அவர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. நாம் அவரை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு எதை குறித்தும் கவலை வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் இந்த எலெக்ஷன்லாம் கூட சரி, எலெக்ஷன்லையும் நான் கொஞ்சம் அதில் ஈடுபாடுகள் உண்டு. ஆனாலும் இப்பொழுது தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, நாம் என்னத்தை செய்ய முடியும்? அவரை மீறி நம்மளால என்ன செய்ய முடியும்? அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் சமாதானத்தினால் நிரப்பப்படும். அப்போ நம்மளுக்கு சரீரத்தில் வருகிற பலவீனங்கள் நீக்கப்படும். ஆகையினாலே நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் செய்கிற வேலை தேவனுடைய வேலை, தேவனுக்கு பிரியமான வேலை. ஒரு அலுவலகத்தில் செய்தாலும் சரி, அது ஒரு சானிட்டரி கிளீனராக இருந்தாலும் சரி, அது எந்த வேலை செய்தாலும் சரி, அந்த வேலை தேவன் கொடுத்த வேலை என்று நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வேலை செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன் நம்மளுடைய வேலையை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எஸ்ரா 7:28 நான் வாசிக்கிறேன். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூட்டி வரும்படி சேர்த்து கொண்டேன். அவர் எல்லா வேலையும் செய்கிறார். எல்லாவற்றிற்கும் என்ன நடக்குது? இங்கே எல்லா காரியம் செய்வதற்கான சூழ்நிலைகள், வழிவாசல்கள் திறந்து கொடுக்கிறபடினாலே அவர் உற்சாகமாய் அந்த வேலையை செய்வதற்கு ஆட்களை கூட்டி கொண்டு செல்கிறார். இந்த நாளிலும் அநேக இடங்களிலே ஆலயம் கட்ட முடியாமல் இருக்குது. காரணம் என்ன? கிராம பகுதியிலெல்லாம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கென்று ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள். எத்தனை பேர் தேவனை அறிந்து கொண்டும் அதை தொடர்ந்து அவர்கள் செய்ய முடியாமல் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாக போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகையினாலே இந்த நாளிலும் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை உள்ளவராக இருக்கிறோம். ஆராதனை கூடங்கள் இருக்கும் பொழுது அங்கு சென்று மக்கள் ஆராதித்து தேவனை அறிந்து கொண்டு இந்த பொல்லாத உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு அவர்கள் பரலோகம் செல்வதற்கு அது ஒரு வழிவாசலாக இருக்கிறது. கர்த்தர் அதை செய்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆலயத்தின் மேலே நாம் என்ன வேலை செய்கிறோம், அல்ல என்ன வேலை செய்வதற்கு நாம் உதவி செய்கிறோம் என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுக்கு கை கால்களை கொடுத்து ஆண்டவர் இந்த வேலையிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வேலையின் நிமித்தம் நாம் என்ன கர்த்தருக்காக செய்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்களை பார்க்கிறாராம். மூன்றாவது என்னத்தை பார்க்கிறார்? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்களை பார்க்கிறார். பாருங்க, நான் வாசிக்கிற இந்த வசனத்தை 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பாருங்க, அந்த சாந்தத்தை சொல்றார். சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருக்கும் பொழுது சரி, குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் போல இருக்கும்போது சரி, நம்ம என்ன செய்யணும்? சரி, விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து நம் அமைதலாய் இருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அந்த சாந்த குணத்தை குறித்து இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். பாருங்க,
ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. முதல் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இருதயத்திலே சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் பேதுரு சொல்றார். அதை அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த குணத்தை யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவனை நாம் அறிந்திருந்தும் பாருங்க, இந்த வசனம் பாருங்க, எச்சரிப்பின் வசனமா இருக்குது பாருங்க. ரோமர் 1:21 சொல்றார், அவர்கள் தேவனை அறிந்தும், இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருந்தும், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை என்ன என்பதை அறிந்திருந்தும், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் செய்கிற காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க பாருங்க, அவரை தேவனென்று அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, அவரை இன்னைக்கு ஏன் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்? அவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் என்று சொன்னால், இவர் நம்மளை அழிவின் குழியில் இருந்து தூக்கி எடுத்தவர். நம்மளுடைய வாழ்க்கையை அழிவில்லாத வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். ஒரு சாதாரணமாக ஒரு உதவி உலக பிரியமமாக செய்தாலே, ஒரு வேலை வாங்கி கொடுத்து விட்டாலே, ஒரு பண உதவி செய்து விட்டாலே அவரை குறித்து நாம் புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மளை அழிவின் பாதையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அக்கிரமமான காரியத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். நம்மளை பாவத்திலே கட்டி வைத்திருந்த அடிமை தளத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரை அறிந்திருந்தும் நாம் இப்படி இருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்றார்? அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை ஸ்தோத்தரியாமல் இருக்கிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள் இப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த இருதயம் இருளடைந்து விடுகிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? அவரை துதிக்கிறோமா? அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். நமக்காக வந்தாரே, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக மரித்து, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, இதோ சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறாரே. இவரை ஸ்தோத்தரியோம். நம் ஸ்தோத்தரிக்காமல் இருப்போமா? சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், இந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும், இந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், இந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 1:22 பாருங்க, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு இருக்கிற அறிவு சில நண்பரை நான் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, கடவுள் காட்டிலும் நம்மளுடைய திறமை தான் முக்கியம், நமக்கு கடவுளால் என்ன நடக்கப் போகிறது என்று சிலர் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால், உலகத்தில் ஞானி போல இருக்கிறார்கள், ஆனால் உண்மையிலேயே பைத்தியக்காரர்கள் தான். அதான் இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் முடியும், இந்த காரியத்தை எடுத்தால் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். இன்னைக்கு உலகத்துக்காரங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இப்படி தான் செய்யணும், இது அப்படி தான் செய்யணும்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க? திட்டம் போடுறாங்க. அவங்க ஞானின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த காரியங்களெல்லாம் நாம் செய்து எப்படியாவது நம்மை செய்து முடித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் உள்ளம் அப்படி நினைக்கிறது. அவர்களை ஞானி என்று நினைத்து கொண்டு பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏனென்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன விளைவான கொடுப்பாங்க. இந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அவர்கள் என்ன வேணா செய்வாங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் உலக ஞானம். அதனால்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது? ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் இருளின் பிள்ளைகள் ஞானவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படியாவது காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி பல வழிகளில் அவர்கள் செல்வார்கள். ஆகையினாலே இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் நாம் எங்கு சென்றாலும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், பூமிக்கு அடியிலே போனாலும் சரி, கடலுக்கு அடியிலே போனாலும் அவர் அங்கேயே இருக்கிறாரே. அவர் கண்கள் எல்லா இடத்தையும் நோக்கி கொண்டிருக்கிறது. எங்க போனாலும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். பவுல் சொல்றாரு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி என்ன செய்யறானா, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய அந்த வார்த்தையிலே, தேவ காரியங்களிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 25:13 பாருங்க. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். யாரு? சாந்த குணம் உள்ளவர்கள், அந்த உள்ளான குணத்திலே இருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயில கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது 5:5. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாளிலே இந்த வசனங்கள் எதை குறித்து சொல்லுகிறது? நம்மளுடைய குணாதிசயங்களை குறித்து. இந்த இருதயத்திலே நாம், அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த இருதயத்தில் என்ன சிந்தைகள் இருக்கிறது, வெளித்தோற்றங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நமக்குத்தான் தெரியும். ஆனால் உள்தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளிலே நாம் என்ன தியானிக்கிறோமோ அதை தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்தின் படி நாம் நடக்கும் பொழுது, இந்த வேதத்தை ஆராயும் பொழுது, இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதான் அந்த இருதயத்திலே ஆண்டவர் பார்க்கிறார். அதான் உன் இருதய பலகையிலே வார்த்தையை எழுத வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க எவ்வளவு அழகாக ஆண்டவர் இருதயத்தையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் வெளித்தோற்றத்தையும் பார்க்கிறார், உள்தோற்றத்தையும் பார்க்கிறார், ஆலயத்திலே சென்று ஜெபிப்பதையும் பார்க்கிறார், நம் செய்கிற வேலையையும் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 வசனங்கள் இருக்கிறது பாருங்க. சங்கீதம் 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பொல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பண்ணுவாங்களாம்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமி, புதிய வானம் புதிய பூமியிலே நம்ம என்ன பண்ண போறோம்? ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்த்து இதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நாம் முயற்சி செய்ய வேண்டும். எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் கொண்டு வருவான் பிசாசு. எதுவாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, பவுல் சொல்லுகிறது போல நாச மோசமோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்வது போல அந்த தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவமானப்படுத்த பார்ப்பான், பிரச்சனைகளை கொண்டு வர பார்ப்பான். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கடைசியாக பார்த்து முடிக்கலாம். ஏசாயா 29:19. சிறுமையானவர்கள்
கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். பாருங்க, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அந்த 2 செப்பு காசு அந்த காணிக்கை பெட்டியில போடும் பொழுது, அவள் சிறுமையானவள், நிச்சயமாகவே அவளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். அவர் மகிழ்ந்திருப்பார், அவர் மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், இந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும், இந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இந்த வேத வசனங்கள் எங்களோடு கூட இடைப்படணும் அப்பா. இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்தாலும் இந்த வேத வசனத்தின்படி நடப்பதற்கான கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவரே, சத்துவத்தையும் நீங்க தான் கொடுக்கணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியாக எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.